ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 23வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போறோம். Our Lord is our shepherd. Hallelujah. நம்மளுடைய தேவன் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் நம்மளுடைய மேய்ப்பன். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்தை எல்லாம் வாசிக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாம் எல்லாம் வரலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தரை பாடபடி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. உம்மையே நம்பியுள்ளமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. எத்தனை பேர் உங்களுடைய கரங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கரங்கள்லாம் செயல்படுது? எத்தனை பேருக்கு வாய் தொண்டையெல்லாம் செயல்படுது? ஏன்னா அந்த காலையில எந்திரிச்ச உடனே சில பேருக்கு வேலை செய்யாது. அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. நம்ம பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆமென். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், ஜீவன், நீரே என் சத்தியம், சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் காலை மண் காலை மாற்றி மாற்றி பாதையை தாண்ட செய்தீர். என்னை நீர் வேலப்படுத்தி ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். என் காலை மண் காலை மாற்றி மாற்றி பாதையை தாண்ட செய்தீர். என்னை நீர் வேலப்படுத்தி ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், ஜீவன், நீரே என் சத்தியம், சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாய் இருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காணச் செய்தீர். ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாய் இருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காணச் செய்தீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், ஜீவன், நீரே என் சத்தியம், சத்தியம், நீரே என்
இசையா உம்மையை நம்பி உள்ளோமே, உம்மையை நம்பி உள்ளோமே, இசையா உம்மையை நம்பி உள்ளோமே. Hallelujah. 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 Thank you, Jesus. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பக்கத்துல பார்த்து முகத்தை பார்த்து பேசுங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபு உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். Hallelujah. Hallelujah. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அந்த லேசான உபத்திரவம்.
மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சொல்லுங்க. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும். மீண்டும் சொல்லுமா, மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகா. சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இயேசுவே இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவன் ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவன் ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போக மாட்டோம், போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடல்களை நம்ம பாடும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் பெருகும். இந்த விசுவாச அறிக்கை நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கணும், நம்ம வாயில இருந்துகிட்டே இருக்கணும். மன்னவன் இயேசு வரும்பொழுது நான் அப்ப மகிழ்ந்துருவேன். நானு அந்த மகிழ்ச்சி அப்ப என்ன நிரப்பிடும். இந்த சோர்வு, இந்த பிரச்சனை அந்த மகிமைக்கு ஈடாகாது. மகிமையின் தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனை எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேட்கிற எனக்கு ஏசபேலின் சத்தம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஏசபேல் அப்பப்போ கொஞ்சம் கூவிக்கிட்டு தான் இருப்பா, ஆனால் நானும் தேவ சத்தத்தை கேட்கிறவன், நானும் தேவ சத்தத்தை கேட்கிறேன். என்னிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பெறுகிறது. என்னை அழிக்கும்படி 10,000 புறப்பட்டு வந்தாலும் என்னை பாதுகாக்குகிற கர்த்தர் ஒருவர் என்னோடு இருக்கிறார். என்னை வழி நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை கரம் பிடித்து
எடுத்து நடத்துகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரமான வெள்ளம் போல சத்துரு எனக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காக அவர்களுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். ஏனென்றால் அவருடைய நாமம் யெகோவா நிசி என்பது. எனக்கா யெகோவா நிசி ஜெயக்கொடியானவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. Let every eyes be closed right now. We come here to see God. We need the power and the strength of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பலனும் நமக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆவியானவர் என்னோடு இருந்தால் மட்டுமே நான் உலகத்தை ஜெயிக்க முடியும், சத்துருக்களை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில ஜெயம்னு ஒன்று இருக்கும்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தேவை ஆவியானவருடைய வல்லமை. கண்களை மூடி கைகளை உயர்த்தி என்னை நிரப்புங்க டாடி, என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே. Thank you Jesus. Hallelujah. சும்மா மட்டும் நிக்காதீங்க. ஆலயத்திற்கு வந்திருக்கிறோனா இங்க ஜீவ நதி பெருகி ஓடுது. அந்த ஜீவ நதியினால நீங்க தாகம் தீர்க்கப்படணும். சும்மா மட்டும் நிக்காதீங்க. உங்க ஆவி அனல் மூட்டி எழுப்புங்க. நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மூலியமா உங்க ஆவி அனல் மூட்டி எழுப்பப்படும். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. நிறைய பேர் இங்க ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறோம். மாம்சக்கண் திறந்திருக்கான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. ஆவிக்குரிய செவிடர்களாக இருக்கிறோம். தேவ சத்தத்தை கேட்க முடியல. ஆமாதானே? இன்னைக்கு மாறணும். ஆண்டவர்ட்ட கேளுங்க, என் கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. என் செவிகள் கேட்கணும், என் செவிகள் கேட்கணும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்க ஐயா. இப்ப கண்களை மூடி இந்த ஜெபத்தை ஆண்டவர்ட்ட ஏறெடுங்க. ஆவி ஆடல் மூட்டி எழுப்புங்க. தேவன் நம்மளை நிரப்ப விரும்புகிறார். அவருடைய காற்று நம்மத்தில் நிரப்ப விரும்புகிறது. அவர் எப்படி துதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி துதிங்க. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Thank you Master. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. உள்ளார்ந்த மனிதன் பலனடையட்டும். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Rabola shagala radana. Ribala radana. Rigala radana. Shigala radana. Hallelujah. நிறைய பேருடைய வாய் சும்மா நிக்குது. நீ கர்த்தரை தேட வந்திருக்கிறீங்க, அவரை துதிக்கும்படி வந்திருக்கிறீங்க. இங்க இருந்து ஒரு பாட்டு பாடினாதான் நீங்க பாடணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஜெபிங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாதான் ஜெபிக்கணும்னு இல்ல. நீங்க துதிங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாதான் துதிக்கணும்னு இல்ல. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை மேன்மைப்படுத்துங்க, அந்த உறவை மகிமைப்படுத்துங்க. அந்த உறவை முக்கியத்துவம் கொடுங்க. அவரை துதிங்க, அவரை கனப்படுத்துங்க. அவரை துதிக்க 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 அவரை மகிமைப்படுத்த 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 அவரை உயர்த்த உயர்த்த இயேசுன்னு சொல்ல 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 இதோ தேவன் தமது காற்றை அவருடைய பண்டசாலையிலிருந்து அனுப்புகிறார். அவரிடத்திலிருந்து ஒரு ஜீவ காற்று, அவரிடத்திலிருந்து ஒரு ஜீவ காற்று இதோ நமக்குள்ளே இறங்கி வருகிறது. ஒரு சுழல் காற்று இறங்கி வருகிறது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில்
இடத்திலே ஒரு மண்ணுக்குள்ளே தமது ஆவியை ஊதினது பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே இதோ ஜீவ சுவாச காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த ஜீவ காற்று உங்களுக்குள்ளே வரும் பொழுது மண்ணிலிருந்து நீங்கள் எழுப்பப்படுகிறீர்கள். மண்ணுக்குரியவர்களாய் இருக்கிற நீங்கள் விண்ணுக்குரியவர்களாய் மாறத்தக்கதான ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது. கர்த்தர் நிரப்புவாராக. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவா. சொல்லுங்க, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. சத்தம் உயரட்டும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசை. மீண்டும் சொல்லுங்க, பலத்தின் மேல் பலத்தின் மேல். இன்னும் ஒரு விசை நான் பூமியை அசைய பண்ணுவேன். அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி இன்றைக்கு நாம் சபையை அசைப்பாராக, உங்களை அசைப்பாராக. ஒரு விசை பலத்தின் மேல் பலன். உண்மையா கேளுங்க, உண்மையா கேளுங்க. வாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறா வைப்போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறா வைப்போல என் மேல் வந்து. விண்ணக விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறா வைப்போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல வந்து அமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே,
என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. 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 விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலால வல்ல. முழங்காலை முடக்கிய முழங்காலால வல்ல. நீ சொல்லாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. 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 விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால அளவல்ல. ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளதான் இன்னைக்கு வந்தனா. இந்த ஸ்டான்ஸா தான் பேசுது. முழங்காலம் முடக்கினது. நான் ஆலயத்துக்கு வந்தது முழங்கால அளவு அபிஷேகம் பெற வரல. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்ன. உண்மையா கூப்பிட்டீங்கன்னா, இந்த அனுபவத்தை உண்மையா தேடுனீங்கன்னா, இது எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்கள் கரத்தை பிடித்து 1000 முழம் அளந்து உங்களை இழுத்து கொண்டு, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? ஆண்டவர்ட்ட உண்மையா கேட்டுட்டே இருங்க. ஹல்லேலூயா. இந்த சர்வீஸ்னுடைய முடிவுல நம்ம மீண்டும் இதே அபிஷேகத்துக்காக நம்ம கேட்க போறோம். ஆனா இப்போ ஒரு தூண்டுதல் தான். இப்ப ஆவியானவர்களை தூண்டுகிறார், அவ்வளவுதான். ஆனா தொடர்ந்து ஆராதனையில இந்த எண்ணம் இருதயத்துல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். Today is the day. அந்த நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள நான் போயே ஆகணும். ஆண்டவரே, நான் வெளிப்பாட பெற்றுக்கொள்ளாம அந்த இடத்தை விட்டு நான் புறப்படவே கூடாது. நான் இழந்து போன அபிஷேகத்தை இன்னைக்கு நான் மீண்டும் ரெனியூ பண்ணாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஒரு விசை ஆண்டவர்ட்ட சொல்லுவான், இந்த கொஞ்சம் அபிஷேகத்தை வாங்க வாப்பா நான் வந்தேன். இல்ல ஆண்டவரே, எனக்கு நீச்சலால் அனுபவம் வேணும். இன்னைக்கு நீச்சல் அனுபவம் வேணும். இன்னைக்கு புதிய அபிஷேகம் வேணும். நியூ அனாயிண்டிங் எனக்கு வேணும். இன்னைக்கு நான் இழந்த அந்நிய பாஷை திரும்ப நான் பேசணும். அந்நிய அக்னி முகாம்ல பெற்றுக்கொண்டதை நான் இழந்துட்டேன். Today I want to renew it. நான் திரும்ப அதை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி, முழங்காலை முடக்கியது முழங்கால அளவல்ல. அல்லப்பா, அல்ல அல்ல, முழங்கால அளவல்ல. முழங்காலை முடக்கியது முழங்கால அளவல்ல. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அவருடைய வெளிச்சம்
வெளிச்சம் உனக்குள்ளே பிரகாசிக்கிறது. அவருடைய கிருபை உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறது. இயேசுவே, அல்லேலூயா, எல்லா துதி கன மகிமை யாவற்றும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 79வது சங்கீதம். நல்ல பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக வழி நடத்தின தேவன், இந்த வேளையிலும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்று எடுத்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷன் ஆசாப் என்ற தேவ மனுஷன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இவர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் என்று நாளாகமத்தின் புத்தகத்திலே நம்ம வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா. இவர் பொதுவாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி துதிக்கிற ஒரு குழுவினுடைய தலைவராக செயல்பட்டார் என்று வேதம் நமக்கு விளக்கி கூறுகின்றது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய மனதில் இருந்தக்கூடிய பாரம் என்ன என்று நாம் பார்த்தோம்னா, இந்த தேவாலயத்தை குறித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கின்றார். எந்த அளவுக்கு மனபாரத்தோடு எழுதியிருக்கிறார், அவர் எடுத்த தீர்மானம் என்ன என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, 13வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் மறந்து போனாங்க. தேவனை துதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவதற்கு ஜனங்கள் மறந்து போனாங்க, பின்வாங்கி போனாங்க. அதனால தான் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். என்ன தீர்மானம்? நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை நாங்கள் சொல்லி வருவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனை துதிக்கிற துதி டம்மி ஆயிடுச்சு. நாட்கள் செல்ல செல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்கு அவர்கள் மறந்து போனார்கள், பின்மாற்றம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் மீண்டுமாக சொல்கிறார், தேவ சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து, பூர்வ காலத்தில் அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக எங்கள் மேலே கோபம் வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. 8வது வசனத்தில் சொல்கிறார், பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு வருவதாக. கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுகிற ஒரு ஜெபமாக ஏறெடுக்கின்றான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எங்களுக்கு நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம், எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய உதவியை நாடுகின்றான். தாழ்த்தப்பட்டு போனதற்கான காரணங்கள் என்ன என்று நம்ம இந்த சங்கீதத்தின் வாயிலாக நம்ம தியானித்தோம் அப்படின்னா, 1வது வசனத்தில் பார்க்கும்போது, தேவனே புறஜாதியார் உமது சுதந்திரத்தை உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். தாழ்த்தப்பட்டு போனதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் செய்த பாவமே. அல்லேலூயா. இந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார்களாம். எப்பேற்பட்ட தேவாலயம், யார் கட்டினது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா? சாலமோனுடைய நாட்களில் கட்டப்பட்ட அந்த தேவாலயமானது பரிசுத்தமுள்ள அந்த ஸ்தலமாக இருந்தது, கெம்பீர்த்து இருந்ததாம். அல்லேலூயா. எருசலேமில் ஒரு மிகப்பெரிய அது பில்டிங்லாம் எழுப்பி மிகவும் கம்பீரித்து இருந்த அந்த எருசலேமை என்ன பண்ணினார்களாம்? மண்மேடுகள் ஆக்கினார்கள். காரணம் என்ன? கர்த்தரே என்ன பண்ணார்? இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அவர்களுடைய தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாகவும், அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்க்க மறந்தபடினாலே தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டபடினாலே புறஜாதி அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோனுடைய நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரத்தில் அவர் கர்த்தர் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, 12வது வசனத்தில், நான் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்.
அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கர்த்தர் தாவீது கிட்ட சொன்ன இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னது பிரகாரம் செய்தார். ஹல்லேலூயா. சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு 4வது வருடத்திலே அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான். அந்த சட்ட திட்டங்களுக்கு பிரகாரமாக அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆலயம் கட்டி முடித்த பின்பு அவன் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறான். என்ன மன்றாடி ஜெபிக்கிறான் என்று நான் பார்த்தோம் அப்படின்னா, நாளாகமத்தின் புத்தகம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 40வது வசனம், என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறோமா இருக்கணும் ஆண்டவரே. பிரம்மாண்டமான அந்த ஆலயம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆலயத்தில் அவன் ஜெபிக்கிற ஜெபம் வெறுமனே போயிடக்கூடாது. அவனுக்குள்ளே இருந்த பாரம், யாரெல்லாம் அங்கே வந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறான். அப்போ ஜெபத்தை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அக்கினி வானத்திலிருந்து இறங்கியதான். ஹல்லேலூயா. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவன் செய்த எல்லா பலிகளையும் பட்சித்து போட்டது மட்டுமல்லாமல் தேவனுடைய மகிமை அந்த தேவனுடைய ஆலயத்தை நிரப்பியது என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிறதையும் அக்கினி இறங்குறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டார்கள். வணக்கமாய் விழுந்து தேவனை ஆராதித்தார்களாம், தேவனை துதித்தார்கள். அதான் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இவ்விதமாக அவர் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார் என்று நான் பார்த்தோம் அப்படின்னா 7வது அதிகாரத்தில் 15வது வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கும் என்று கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார் அங்கே. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 16வது வசனத்தில், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை பரிசுத்தப்படுத்தினேன். ஹல்லேலூயா. போதும். எப்பொழுது பரிசுத்தமாகும், எப்பொழுது இந்த காரியத்தெல்லாம் செய்வார் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா 14வது வசனத்தில் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அவனுக்கு மட்டும் கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் அல்ல, தேசத்திற்கே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல, இந்த பூமியின் குடிகள் எல்லோருக்குமே தேவன் ஒரு சேமத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமை பொருந்தின அந்த ஆலயமானது, கம்பீரமாய் நின்ற அந்த எருசலேமானது எப்படி ஆயிடுச்சா? முதல் வசனம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், எருசலேமை மண்மேடுகள் ஆக்கினார்கள், உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ரத்தம் அப்படியே சிந்தி போய் கிடக்கிறது எருசலேமில். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? இடித்து தரைமட்டமாக்கினார்கள், தீக்கிரையாக்கினார்கள் என்று வேதம் சொல்லி 2 ராஜாக்கள் புத்தகம், சாலமோனுடைய நாட்களில் அவ்விதமாக ஒரு கம்பீரித்து இருந்த அந்த ஆலயமானது தீட்டுப்பட்டதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, சாலமோனுடைய கடைசி நாட்கள் எவ்விதமாக இருந்தது என்று பார்க்கும்போது, அவனுடைய மனைவிகள் பல தெய்வங்களை வணங்கினபடினாலே அதை வணங்கும்படி அவனுடைய இருதயத்தை சாய்த்தார்களாம், வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தானோ, எல்லா தோப்புகளையும் விக்கிரக தோப்புகளையும் அழித்து போட்டானோ, அதை காட்டிலும் பல மடங்கு என்ன ஆயிடுச்சு? மீண்டுமாக அந்த பாவத்தில் விழ ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய கோபம் அவன் மேலே வந்தபடினாலே அவன் வசனம் சொல்லி 11வது அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். 4வது வசனம், சாலமோன் வதை சென்ற பொழுது
அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக சாய பண்ணினார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ மகிமை பொருந்தின அந்த ஆலயம். கர்த்தர் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் இல்லையா. பூமியின் குடிகள் எல்லோருமே அவனை பெருமையாக நினைத்தார்கள். அந்த பெருமை எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் அந்த ஒரு செகண்டில் போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர்கள் மனைவிகள் என்ன பண்ணாங்களா, அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக சாய பண்ணிடுறாங்க. அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. என்னென்ன தேவர்கள் அவன் வழிபட்டான், எப்பேற்பட்ட தோப்புகளை உண்டாக்கினா என்று தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா தெரியும். கர்த்தர் அவனுக்கு 2 முறை தரிசனமாகி சொன்னார், அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம்ப்பா. ஹல்லேலூயா. ஆனால் அந்த அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களை தான் இவன் கல்யாணம் பண்ணியிருந்தான், அவர்களை சார்ந்து தான் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுத்துறாரு. அந்த எச்சரிப்பு காலம் போக்கில் என்ன ஆயிடுச்சு, அவனை விட்டு நீங்கியது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை விட்டு நீங்கினார். தேசத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அவனுடைய நாட்களுக்கு பின்பு அநேக ராஜாக்கள் தேவனை மறுதளித்தவர்களாக தான் வந்தார்களே தவிர, விக்கிரகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர தேவனை ஆராதிப்பார் ஒருத்தருமே கிடையாது. கடைசியில் என்ன ஆச்சு, சிதேக்கியா என்ற ராஜாவுடைய நாட்களில் கர்த்தர் நேபுகாத்நேச்சாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் செய்த காரியம்தான். எவ்வளவோ பல ராஜாக்கள் வந்தெல்லாம் இவர்கள் சேவிப்பார்கள், இவர்கள் உண்மையாக இருப்பார்கள் என்று கர்த்தர் நினைச்சார். ஆனால் எல்லாமே மாறுபாடாய் முடிஞ்சிருச்சு. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சிதேக்கியா என்ற ராஜாவுடைய நாட்களில் பார்க்கும்போது எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 25வது அதிகாரத்தில் சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினானா. அதனால் என்ன ஆனிச்சு, 25வது அதிகாரத்தில் முதல் வசனம், நேபுகாத்நேச்சர் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக அவனுக்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்களாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் விடலை. தொடர்ந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும், அந்த 25வது அதிகாரம் முழுவதும் அவனுடைய குமாரனை அவனுக்கு முன்பதாக கொன்று போட்டு அவனையும் குருடாக்கினார்கள். அவனுடைய கண்ணை பிடிங்கி குருடாக்கினார்கள். அவ்வளோ மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. எருசலேமுடைய ஆலயம் எரிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் எரித்தான். எருசலேமே எரிச்சு போட்டான். எல்லாம் மண்மேடுகள் ஆயிடுச்சு, இடிச்சு போட்டான். அநேகரை கொன்று குவித்தான். அநேகரை சிறைப்படுத்தி பாபிலோன் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனான் என்று பார்க்கின்றோம். இவ்விதமாக கர்த்தர் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லிடுது, எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்களாம். அவர்களை அடக்கம் பண்ணுவார் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தருடைய கோபத்தில் ஆனாதபடினாலே கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமில் நகரத்தில் அவர் நுழைந்த பொழுது, பிரவேசித்த பொழுது, தேவாலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களுமா யாவரையும் வெளியே துரத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 12-13வது வசனத்தை வாசிப்போம். தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும், நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள ஸ்தலத்தில் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அகற்றி போட்டார். அங்கே போதனையை எல்லோருக்கும் போதித்து கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுத்தி கொண்டிருக்கிற நம்மளுக்கு தேவன் நம்மளோட கூட, அவருடைய ஆவியான நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியரில் எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள்
தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறார்களா? அப்போ எந்த மாதிரி ஜனங்கள் இருந்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார், புரியும்படியாக சொல்லுகிறார். நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் தொழுது கொண்டு இருக்கிறீங்களே, அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரியா. அவர் ஆலயத்தில் மட்டும் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற யாவர் மேலும் தேவன் வாசமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கர்த்தர் சொல்கிறார், எனக்காக இந்த ஜனங்களை தேர்ந்தெடுத்தேன், இவர்கள் என்னை என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால தான் தேவன் நம்மளை எல்லாவற்றையும் பிரித்தெடுத்திருக்கின்றார். நம்மளே அந்த ஆலயமாக இருக்கிறோம் என்றபடினாலே சத்துருவானவன் எப்படி அந்த சாலமோன் கட்டின ஆலயத்தில் எப்படி தந்திரமாய் செயல்பட்டானோ, இன்னைக்கு கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை சத்துருவானவன் பிடிக்க பார்க்குறான். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடி, அதில் நம்ம விழுந்துடாதபடி ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும். ஹல்லேலூயா. தாவீது எப்படி செபித்தாரோ, 13வது வசனத்தில், உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலும் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம் ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் ஆண்டவரே. அதனால் பூர்வ காலத்தில் நடந்த சம்பவங்கள் எதுவும் எங்களை ஆட்கொள்ளாதபடி, உம்முடைய கோபம் எங்களை ஆட்கொள்ளாதபடி தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட மன மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே தேவ சமூகத்தை வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என்னை தருகின்ற பரிசுக்காக இலக்கை நோக்கி தொடர்கின்றேன். என்னை தருகின்ற பரிசுக்காக இலக்கை நோக்கி தொடர்கின்றேன். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள்
தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியா தம் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும், கர்த்தர் வசன பிரசித்தமாகும். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும், கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கொலோசியர் புத்தகத்திலே அநேக காரியங்களை, எதெல்லாம் இருளின் கிரியைகள், எதெல்லாம் வெளிச்சத்தின் கிரியைகள் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். தொடர்ந்து கொலோசியர் புத்தகத்தை தொடர்ந்து படியுங்கள். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமையாய் உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சத்தின் கிரியைகள் உங்கள் மூலியமாய் தேவன் நடத்தி தேவன் செயல்படுவாராக. ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க போறோம். போன வாரமே சொன்னேன், போன வாரத்தினுடைய தொடர் செய்தியாக தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இல்லையா? சோ நமக்குள்ளே தேவன் மகிமையின் தேவன் வாசமாய் இருக்கிறதே அந்த ரகசியம். அந்த வசனத்தை கொஞ்சம் படிச்சலாமே. கொலோசையர் 1:27 வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த தேவன் சித்தமானார். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். கிறிஸ்துவானவர், சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிறதே அந்த ரகசியம். இது புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம். என்ன தெரியுமா? புதிய உடன்படிக்கையின் அடையாளமே கிறிஸ்துவானவர் எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையாய் இருப்பதே அந்த ரகசியம். பழைய ஏற்பாட்டில் எழுத்து பலகை இருந்துச்சு. எழுத்து பலகை உடன்படிக்கை பெட்டியில் இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டி மேல மகிமை வந்து தங்கினுச்சு. அதுவே பெருசுன்னு பார்த்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. நம்மளோடு இயேசுவானவர் கர்த்தராகிய தேவன் நம்மளோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த இயேசுவானவர் பரிசுத்த ஆவியாய் நம்மளை வந்து நிறைத்து அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து அவர் நம்மளுடைய இருதயத்தில் நம்முடைய வசனங்களை எழுதி போதித்து அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ரகசியமானவர்கள். நீங்களும் நானும் பலவான்கள். நீங்களும் நானும் முக்கியவான்கள். ஏனென்றால் பரலோகத்தின் ரகசியமே எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? பரலோகத்தின் ரகசியமே எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க முக்கியமான பொக்கிஷம் தானே? ஏன் தெரியுமா? பரலோகத்தின் ரகசியமே யார்கிட்ட தான் இருக்கு? ஆமா, ரகசிய புத்தகம் இல்லைங்க, ரகசியத்தை சொல்லுகிற தேவனே நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஆங்கிள் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நலமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. போன வாரம் சொல்லி கொடுத்தேன், ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆவி மனிதன், உள்ளான மனிதன் அவன்தான் இல்லையா? ஆவி என்பவன் தான் உள்ளார்ந்த மனிதன். மனிதன் ஆவியா இருக்கிறான். அந்த ஆவிக்கு தான் இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் ஒரு கூடை போல, ஒரு டிரெஸ் போல, ஒரு வீடை போல இருக்கிறது. ஆனால் உண்மையான மனிதன் யாரு? அந்த ஆவி என்று சொல்லப்படுகிற உண்மையான மனிதன் அவன்தான். ஹல்லேலூயா. அந்த ஆவி மனிதனோடு தேவன் வந்து கலக்கிறார், தேவன் வந்து இணைகிறார், தேவன் வந்து தங்குகிறார், தேவன் இணைந்து கொள்கிறார். ஏனென்றால் தேவனை குறித்து வசனம் சொல்லி இருக்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God is spirit and man is also spirit. மனிதனை கர்த்தர் ஆவியாக தான் படைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தம்மை போல அவர் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி சொன்னார்? என்ன சொன்னாரு?
நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படி. அப்ப அவருடைய சாயல் நமக்குள்ள வரணும்னா அவர் ஆவியா இருக்கிறார்னா நம்மளும் என்னவா தான் இருக்கிறோம். அதனாலதான் தேவன் நம்மளோடு இணைக்கப்படுகிற நாள் இந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவியோடு இணைந்து செயல்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் இன்னொன்னு சொல்லி கொடுத்தேன். கணவனும் மனைவியும் இணைக்கப்படும் பொழுது அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்களா? They are one flesh. அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆனால் நாமும் தேவனும் எப்படி இருக்கிறோமா? ஒரே ஆவியா இருக்கிறோம். இப்ப என்னுடைய ஆவியை பார்த்தீங்கன்னா அது சாமோட ஆவியா தெரியக்கூடாது, அது பரிசுத்த ஆவியானவராக தான் தெரியணும். ஏன்னா நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம். இது எத்தனை பேரால சொல்ல முடியும்? நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம். சொல்ல முடியுமா? நான் அவரை ஒன்னா இருக்கிறோன்னு. இன்னைக்கு ஒன்னா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை உள்ளத்துல அழைக்க போறோம். அவர் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுவார், உங்களோட கலந்திருப்பார். இனிமேல் நீங்களும் அவரும் ஃப்ரெண்டா இருப்பீங்க, இணைஞ்சிருப்பீங்க. அவர் இல்லாம நீங்க வாழ முடியாது, நீங்க இல்லாம அவரும் என்னால இருக்க முடியல அப்படின்னு ஏங்கணும் உங்களை பார்த்து. இனிமேல் உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற அந்த இடைவெளி மாறட்டும். உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு ஒளியட்டும். நடுவில் அவிவிசுவாசங்கள் செய்ய, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த இருளின் கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம்னு இந்த பாடலை சொல்லி சொல்லி, வார்த்தைகளை சொல்லி சொல்லி, ஆண்டவரே நீங்களும் நானும் இணைந்து செயல்படுவோம். வாங்க ராஜா. அப்படி கைகளை உயர்த்தி ஆவியானவரை கூப்பிடுவோமா? என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. இந்த உறவு கடைசி வரைக்கும், மரண பரியந்தமும் இந்த உறவு தொடரட்டும். இப்படி மரண பரியந்தமும் தொடர்ந்துச்சுன்னா மரணத்திற்கு அப்புறமும் நம்ம தொடர்ந்தே இருப்போம். நானும் தேவனும் ஒன்றாய் இருப்போம். நானும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் இருப்போம். எது வரைக்கும்? யுகமாய் அவரோடு இணைந்த வாழ்க்கை. அதனாலதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். எப்ப புது சிருஷ்டி? நானும் அவரும் ஒன்றாய் இணையும் பொழுது புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவன் மரித்தாலும் பிழைக்கிறவனாய் இருக்கிறான். ஒரு நாள் நீங்களும் நானும் மரிப்போம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனாலும் ஆஃப்டர் தட், ஒன்ஸ் நம்ம கண்ணை மூடினதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த வாழ்க்கை இன்னும் அதிகமாய் தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல நீதிமான் பிரகாசிப்பான் என்று இருக்கிறது. அப்படியாக நானும் அவரும் இணைந்து பிரகாசிப்போம். ஈவன் ஆஃப்டர் அவர் டெத், நம்முடைய மரணத்திற்கு பின்பதாகவும் பிரகாசிப்போம். இதுவே நம்முடைய சத்திய வசனம் நம்மளுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. போன வாரம் அந்த மகிமையின் தேவன் நமக்குள்ளே ஒளியாய் செயல்படுகிறார்னு பார்த்தோம். இந்த வாரம் ஒண்ணே பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இன்றைக்கு மகிமையின் தேவன் எப்படி தெரியுமா செயல்படுகிறாரா? வெற்றி உள்ளவராய் செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறாரா? சொல்லுங்க, எப்படி செயல்படுகிறார்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். எந்த மேல வெற்றி சிறந்தாரா? துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததனுடைய பர்பஸ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் ஒரே வார்த்தையில சொல்லுவார், உங்களுக்காக நான் மரிக்க வந்தேன், உங்களுக்காக நான் மரிக்க வந்தேன். அவருடைய ஒரே பர்பஸ் அதுக்காக தான் அவர் வந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார்.
பிலாத்துவின் கையிலே, அங்கே இருந்த ஆசாரியர்களுடைய கையிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்தார் என்று பார்த்தோம். அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது, ரத்தம் சிந்தும் பொழுது, சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய தலையில ஆணிகள், அவருடைய தலையில முள்முடி, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள், சரீரம் எல்லாம் உழப்பட்ட நிலம் போல அடிகள், ரத்தம் உள்ளே கிழிக்கப்பட்டு உள்ள இருக்கிற எலும்பு தெரிகிறதை போலதான பயங்கர மோசமான ஒரு சூழ்நிலையில் இயேசு பரிதாப நிலையில் தொங்குகிறதை ஜனங்கள் பார்த்தபோது ஐயோ பரிதாபம் என்று கதறினார்கள். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற பிலாத்துவின் ஆட்களா இருக்கட்டும், ஆசாரிய ஜனக்கூட்டமா இருக்கட்டும், அழியட்டும், சாவட்டும், செத்தாண்டா அப்படின்னு எல்லாரும் அவரை பார்த்து இகழ்ந்தார்கள். நீ பெரிய தேவனாச்சே, நீ பெரிய கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டாயே, எங்க சிலுவை விட்டு இறங்கி வா என்று அவரை நக்கல் செய்தார்கள், அவர்களை கேலி கிண்டல் செய்தார்கள். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம், இது எல்லாரும் பார்க்கிற காரியம், இது எல்லாரும் பார்த்த காரியம். ஹல்லேலூயா. ஆனால் இதற்கு பின்பாக வேற ஒரு காரியம் நடந்தது. ஆவிக்குரிய மண்டலத்திலே இவர் ஜீவனை விட்ட பொழுது இவருடைய ஆவி பிரிந்து அவர் பாதாளத்திற்கு சென்று, பாதாளத்திலே அவன் இத்தனை ஆண்டு காலமாய் ஆண்டு கொண்டிருந்தானே அந்த உலகத்தின் அதிபதியினுடைய தலையை அவர் நசுக்கினார். வெளியிலே ரத்தம் சிந்தப்பட்டு மரித்ததை தான் பார்த்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவர் சாத்தானை ஜெயித்தார். அதுவரைக்கும் சாத்தான் ஜனத்தினுடைய மரணத்தின் அதிகாரத்தை அவன் கையில வைத்திருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்ஸ் மரித்த பின்பு அவர் சாத்தான் கையில இருந்த துரைத்தனங்களை பிடுங்கினார். அவனுடைய கையில இருந்த மரணத்தின் அதிகாரத்தை பிடுங்கினார். அவன் கையில இருந்த பாவத்தின் அந்த கோரத்தை பிடுங்கினார். ஏன்னா அவன் மூலியமா தான் பாவம் நடந்துட்டு இருக்குது. எனவே அவர் பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். மூன்றாம் நாள் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவராய் அவர் உயிரோடு எழும்பி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் செய்தார். வெளியில ரத்தத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கிற காலம் போதும். குட் ஃப்ரைடே அன்னைக்கு உட்கார்ந்துட்டு ஐயோ இயேசு அடிச்சிட்டாங்களே. உன் கண் இன்னும் திறக்கப்படல. உன் கண் திறக்கப்பட்டுச்சுன்னா அந்த மரணத்திற்கு பின்பதாக எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்திருக்கிறது என்பது உங்களுக்கு கண்கள் தெரிய வேண்டும். அதனால மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படிச்சீங்கன்னா அடிக்கப்பட்டது தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிச்சீங்கன்னா அடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவர் ஜெயம் எடுத்தது தெரியும். அதனாலதான் இயேசுவை நாம் கொண்டாடுகிறோம். அதனாலதான் இயேசு நம் தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லனா உலகத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு செத்தவருக்கு பின்னாடி போவாங்களா? உலகத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் சிலுவையில அறையப்பட்டு தோற்று போனவங்க பின்னாடி போவாங்களா? அவர் தோற்று போனவர் இல்லை, அவர் ஜெயித்தார், அவர் உயிர்த்தார், அவர் இன்றைக்கும் வாழுகிறார். அவர் ஜெயித்ததுக்கு அடையாளமாக அவருடைய கல்லறை இன்னும் திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஒருவனும் பூட்ட முடியவில்லை, ஒருவனும் பூட்ட முடியவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தார். இப்ப ஜெயம் எடுத்த கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிறார். எதற்கு தெரியுமா? உங்களை ஜெயம் எடுக்க வைக்கிறதுக்கு. You want to be, God wants you to be successful. God wants you to be a successful person. நீ வெற்றி உள்ள மனிதனாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடினால் அவர் உங்களுக்குள்ளே வந்தார். ஹல்லேலூயா. அவர் உலகத்தை ஜெயித்தது போல நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அவர் சாத்தானை ஜெயித்தது போல நாமும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தது போல நாமும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். பாதாளத்தை அவர் ஜெயித்தது போல நாமும் பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவர் முடிச்சிட்டார். அதனால அவர் சொல்றாரு, நீங்களும் நானும் சொல்லணும், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நீ தோற்று போனவன், நான் ஜெயம் எடுக்கிறவன். ஏனென்றால் என் பலத்தில் நான் ஜெயம் எடுக்கவில்லை, எனக்குள்ளே மகிமையின் தேவன் வெற்றி தருகிறவராய். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உள்ளே ஜெயம் எடுக்கிற தேவன் இருக்கிறார். அவர் தான் ஜெயம் எடுத்துட்டாரே, அப்புறம் இன்னமும் ஜெயிக்க வேண்டியது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு. அவரு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஜெயம் எடுக்கணும்னு கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாருன்னா, சாத்தான ஓங்கி அவனை மிதிச்சு தலையை என்ன பண்ணிட்டாரு, நசுக்கிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, தலைய நசுக்கிட்டாரு. தலை போச்சுன்னா கிட்டத்தட்ட எல்லாம் போச்சு. ஆனா இந்த பாம்பு, இந்த ரெப்டைல்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு ஒரு தன்மை இருக்கு. தலையே நசுங்கினாலும் வால் என்ன பண்ணிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். தன்னை உயிரோடு இருக்கிறதை போல காட்டிக்கிட்டே இருக்கும். நான் இன்னும் பலன் உள்ளவன், நான் இன்னும் கொலை செய்ய முடியும், என்னால இன்னும் அழிக்க முடியும், என்னால இன்னும் உங்களை அழிக்க முடியும், கொலை செய்ய முடியும், அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும்னு வாழை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு, இங்க பாரு, நான் தலையை மிதிச்சிட்டேன். தலையை என்ன பண்ணிட்டேன், வாழையும் சேர்த்து மிதிச்சிருப்பேன். அப்ப நீங்க எதுக்கு எனக்கு இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் முடிச்சு விடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பகல் வந்து கையை பிடிச்சு ஆண்டவர் கொஞ்சம் வாழை விட்டுட்டு போயிடுறாரு, அதை கொஞ்சம் முடிச்சு விடுங்க, அதை முடிக்கணும், அவனை ஜெயிக்கணும், நம்ம இன்னும் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அந்த வால் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கு, உலகம்ன்ற ஒரு ஆடிட்டு இருக்கு, பாவம்னு கொஞ்சம் அப்படியே ஆடிட்டு இருக்கு, அப்படியே கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியங்கள் போயிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் மிதிக்கிறதுக்கு வல்லமையை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படியாய் அவன் எழுதினார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. யாரு, நம்ம தான் மிதித்து போடுவோம். யார் மிதிச்சு போடுவா, அவர்னு எழுதல, நீங்க என்ன சொல்றாரு, நீங்க தான் என்ன செய்யணும், கொஞ்சம் மிதிக்கணும், மிதிச்சு என்ன செய்யணும், கொஞ்சம் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஒரு சில சம்பவங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நான் உங்களுடைய இருதயத்துல கொஞ்சம் ஜெயத்தை கொஞ்சம் பதிய வைக்க விரும்புறேன். ஏன்னா நம்மலாம் வெற்றி உள்ளவர்கள். நம்மலாம் யாரு, அதெல்லாம் மறந்தே போயிட்டோம் ரொம்ப நாளா. நம்மலாம் வெற்றி உள்ள, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் ஞாபகப்படுத்தி நான் முடிக்க போறேன். பெரிய செய்தியெல்லாம் எடுக்க போறதில்ல, உங்க எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். இந்த வெற்றியினுடைய ரகசியம், மகிமையின் தேவன் இருக்கிறாரே, இந்த மகிமையின் தேவன் வெற்றிக்கான காரியத்தை எப்படி செயல்படுத்துகிறார் என்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். சரிங்களா? அப்போ நீங்க இந்த ரகசியத்தை நீங்க கண்டுபிடிக்கணும்னா, நான் சொல்ற இந்த ஒரு சில சம்பவங்களை நீ அப்படியே நீங்க உள்வாங்கினா மட்டும் போதும், அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ஒரு தேசத்துல குடியிருக்கிறான். அங்கு பயங்கரமான பஞ்சம் வருது. பஞ்சம்னா உங்க வீட்டு பஞ்சம், என் வீட்டு பஞ்சம் இல்ல, தேசமே எகிப்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஈசாக்கு நானும் எகிப்துக்கு போறேன்னு தீர்மானம் பண்றான். தீர்மானம் பண்ணும் பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் தரிசனமாகி, நீ இந்த பூமியிலே தங்கு, நான் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன், நான் ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாம் கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கும், நீ இங்கே தங்கு, நான் அவனை பிளஸ் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். சரி ஆண்டவரேன்னு இருக்கிறான். இருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிருக்கணும்ல, அப்பதான் பிரச்சனையே கிளம்புது. அல்லேலூயா.
அது வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க என்னென்ன பிரச்சனைகள். தன்னுடைய குடும்பத்திலே ராஜா வந்து தன்னுடைய மனைவி ஈசாக்குடைய மனைவியினுடைய காரியம் அதெல்லாம் நடக்கும். நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பஞ்ச பூமியில. சரிங்களா? அங்க பஞ்ச பூமியில என்ன பண்றதுன்னு தெரியல. நிலமெல்லாம் பாழாய் கிடக்கிறது, நிலமெல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்கிறது, ட்ரை லேண்டா இருக்குது. இப்ப மூளை சொல்லும், டேய் இந்த நிலம் பாழாய் போன நிலம், இந்த இடத்துல வாழ்ந்து என்னடா பண்ண போறோம், ஒண்ணுமே தெரியலையேன்னு அதையே பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருப்பான். ஆனா திடீர்னு வசனம் ஆரம்பிக்குது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். வசனம் இப்படிதான் ஆரம்பிக்குது, ஈசாக்கு அந்த தேசத்திலே, கர்த்தர் சொன்னார்னு வரல, ஈசாக்கு விதைத்தான்னு வருது. இப்ப நல்லா ஒரு விவசாயத்தை தெரிஞ்சிருக்கிற, விவசாயம் பண்ணிருக்கிற சில ஆட்கள் நீங்க இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, ட்ரை லேண்ட்ல வறண்டு போன பூமியில விதை விதைப்பீர்களா அல்லது விதை விதைப்பார்களா? அப்ப மூளை என்ன சொல்லும், விதைக்காதன்னு சொல்லும். அறிவு என்ன சொல்லும், விதைச்சா அது வராதுன்னு சொல்லும். ஆமா தானே? அனுபவசாலிகள் என்ன சொல்லுவாங்க, முட்டாள் மாதிரி செயல்படாத, மழையும் இல்ல பூமியில தண்ணியும் இல்ல, விதைக்காதன்னு சொல்லுவாங்க. அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, படிப்பெல்லாம் எடுத்து பாரு, கீழே தண்ணி இல்ல அப்படின்னு எடுத்து காண்பிப்பாங்க. ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் இருக்குது. மூளை கெட்டு போய் செஞ்சானா? ஞானம் இல்லாம செஞ்சுட்டானா? எப்படிங்க செஞ்சா? உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு ஊற்று, புதிய உடன்படிக்கையினுடைய ரகசியமே மகிமையின் தேவன் உங்களுக்குள்ளே. அவர் வெற்றி கொடுக்கிற தேவன், வெற்றியின் தேவன். வெற்றியின் ரகசியத்தை உள்ளிருந்து அவர் பேசுகிறார். ஈசாக்கே இந்த பூமியில விதைச்சான். ரோட்ல போயிட்டு இருந்தவங்களாம் அவனை பார்த்து என்ன பண்ணாங்க, இகழ்ந்தார்கள், அவமானப்படுத்தினாங்க, முட்டாள் ஈசாக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் காதுல வாங்கல. ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் செயல்படுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். அந்த சத்தத்தை கொஞ்சம் கவனித்தான், நம்பினா, விதைச்சான். அது மட்டுமா இருக்கு, துறவு தோண்டினானா. என்ன தோண்டானா? கிணறு வெட்டினானா. கிணறு வெட்டினா என்ன வந்துச்சான்? தண்ணி வந்துச்சான். எந்த பூமியில? வறண்ட பூமியில. எந்த பூமியில? பஞ்சம் இருக்கிற பூமியில. எந்த பூமியில? மழை இல்லாத பூமியில, வெயில் அடிக்கிற பூமியில. இந்த பூமி நல்லாலன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கிற நேரத்துல துறவு தோண்டானா. என்ன வந்துச்சான்? இந்த ஈசாக்கு ஒரு குடும்பம் இல்லைங்க. ஈசாக்குனுடைய மனைவி, 2 பிள்ளைங்க நம்ம படிக்கிறோம்ல. he is not just a single family. அவனுக்கு ஒரு ஊரே குடும்பமா இருக்கு. அதுக்காக அத்தனை கல்யாணம் பண்ணானான்னு கேட்காதீங்க, ஒரே கல்யாணம் தான் பண்ணான். அவனுக்கு கீழே இருந்த வேலைக்காரர்களுடைய குடும்பம், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள். ராஜாவை காட்டிலும் பெரிய பணக்காரங்க அவன். அந்த தேசத்துல ஊர் ஃபுல்லா அவன் மக்கள் தான். அத்தனை பேருக்கும் தண்ணி வேணும். துறவுல 1 லிட்டர் தண்ணி வந்தா பத்துமா? ஹல்லேலூயா. கேலனா என்ன வருது, டன் கணக்கில் தண்ணி வந்துட்டு இருக்குது. யார் செய்த காரியம்? இந்த 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 ஐடியா யார் கொடுத்தது? ஆவியானவர் கொடுத்தார், உள்ளே இருக்கிறவர் கொடுத்தார். அந்த ஊற்றிலிருந்து புறப்பட்ட சத்தத்திற்கு ஈசாக்கு செவி கொடுத்தான், அதை செய்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். விதைக்கும் போது முட்டாள்னு சொன்னவங்க அறுவடை இருக்கும் போது, ஆண்டவனே உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, நீர் எங்களை காட்டிலும் பலத்தவராகி விட்டீர்கள். சொன்னது யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, அந்த தேசத்தினுடைய ராஜா சொல்றான், என்னை விட நீ பலத்தவனாக இருக்கிற. ஹல்லேலூயா. ஈசாக்கு அந்த பஞ்சபூமியிலே, அந்த ஈசாக்கு அந்த நிலம் பாழாய் போன நிலத்திலே, தேசமெல்லாம் அரண்டு உரண்டு ஓடிட்டு இருக்கிற நேரத்திலே, ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் திகைத்த நேரத்திலே ஈசாக்கு ஜெயம் எடுத்தான். காரணம், ஜெயம் கொடுக்கிற தேவன் அவனுக்குள்ள இருந்து ஜெயத்திற்கான வழியை காண்பித்தபடியினால். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்துக்கு போறேன். இயேசு கிறிஸ்து எவீருடைய வீட்டில் அவளுடைய மகள் செத்து போனாள்னு கேள்விப்பட்டு எழுப்பும்படி போயிட்டு இருக்கார். போறதே ரொம்ப ஸ்லோவா போறாரு. காரணம், சுத்திலும் மக்கள். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப
கஷ்டமா இருக்கு. நேத்தெல்லாம் தீபாவளி ஷாப்பிங் போனீங்களா? போனனால தான் அப்படி அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க தெரியுது. கூட்டம், ஏராளமான கூட்டம், நுழைய முடியல. ஆமா தானே? அதே மாதிரிதான் இயேசு நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்ந்து போயிட்டு இருக்காரு. இங்க எவரு கெஞ்சிட்டு இருக்கிறான், சீக்கிரம் வாங்க சீக்கிரம், இவர் என்ன லேட்டா வந்துட்டு இருக்காருன்னு, என் பிள்ளை எந்திரிக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் போயிட்டு இருக்கிற நேரத்துல இயேசு டபால்னு நின்னுட்டாரு. இயேசு என்ன பண்ணிட்டாரு? நின்னுட்டார். புஷ் பண்றாங்க, போங்க போங்க போங்க. இன்னும் நான் போக மாட்டேன். ஏன்? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனச்சு. வாட் இஸ் த ரீசன்? அதுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? பார்த்தா ஒரு பெண் எந்திரிச்சு நிக்கிறா. அப்ப அந்த பெண் ஒரு கதை சொல்றா. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அல்லேலூயா. என் சரீரத்திலிருந்து ஒரு வியாதி. என்ன வியாதி? அந்த 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 உதிரத்தின் ஊறல் பெருகிடுச்சு. ரத்த ஊறல் என்ன பண்ணுச்சு? பெருகினுச்சு. அந்த பெரும்பாடு இருக்கிற அந்த ஸ்திரீ. எனவே அந்த ரத்த போக்கு அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் நான் செலவழித்து விட்டேன். ஆனால் எவ்வளவாகிலும் எனக்கு என்னாகவில்லை, சுகமாகவில்லை. எனவே இன்றைக்கு ஆஃப்டர் 12 இயர்ஸ் இன்னைக்கு இந்த வழியாக இயேசு வரார்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால இயேசுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை, பலனும் இல்லை. இயேசு என்னை தொடுவதற்கும் நான் தகுதி அல்ல. அதனால நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். இன்றைக்கு இயேசுவினுடைய வஸ்திரத்தினுடைய அந்த ஓரத்தின் தொங்கலையாக நான் பிடித்தே தீருவேன். அவருடைய தொங்கலை நான் பிடிக்கும் பொழுது நான் சுகமாவேன் என்று விசுவாசி. அப்படியாக நான் உள்ளே புகுந்து இடுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சு என்ன வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு நான் உள்ளே போய் உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் பிடித்தேன். உம்முடைய வல்லமை உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வந்தது. என்னுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போனது. அப்ப இயேசு சொன்னாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே. மகளே, நீ வேதனை நீங்கி. சரி, இப்போ இந்த பெண்ணுக்கு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்தால் சுகமாகும் என்று ஐடியா கொடுத்தது யார்? மாமியாரா? ஆவியானவரா? சரி 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 சரி. என் காதுல கொஞ்சம் வேற மாதிரி விழுந்துருச்சு. ஐடியா கொடுத்தது யார்? சொல்லுங்க. ஆவியானவர். சரீரத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, சரியாக்குவதற்கு what shall I do Lord? இதை எந்த பிரசங்கியாளரும் பிரசங்கிச்சதில்லை. பைபிளை எங்கேயும் இப்படி தொட்டா சுகமாகணும் எங்கேயும் எழுதி வைக்கவும் இல்லை. இந்த இந்த பலவீனம் என்ற பிரச்சனையிலிருந்து சுகம் பெறுவதற்கு இவ ஆலோசனை யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தா? ஆவியானவரே, நான் என்ன செய்யணும்? அவருடைய தொங்கலை போய் பிடி. அவருடைய தொங்கலை போய் பிடி. உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இவளால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல. நாளைக்கு பார்த்துக்கலான்னு என்ன சொல்லுது, ஆனாலும் நாளைக்கு வரமாட்டார் இந்த பக்கம். இன்னைக்கு விட்டினா அவ்வளவுதான். திஸ் இஸ் த டே. இந்த நாள் உனக்கு ரட்சணைய நாள். விட்டுறாத. வஸ்திரத்தின் தொங்கலை பிடி. ஐயோ, மைண்ட் சொல்லுது, கூட்டம் பெருகி இருக்கே, கூட்டத்தை பார்க்காத. நீ அவர் வஸ்திரத்தை தொடணும்னு மட்டும் நீ ஓடிக்கிட்டே இரு. இங்க இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஊற்றிலிருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இவ பார்த்தா மைண்டுக்கு இந்த ஊற்றுக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு முடிவெடுத்தா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, வாழ்வோ சாவோ, இன்னைக்கு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் பிடிக்காம விட்ட மாட்டேன்னு எந்திரிச்சா. ஓன்னா பிடிச்சா. இயேசு நின்னுட்டாரு. ஹல்லேலூயா. இயேசு மட்டும் நிக்கல, இவருடைய உதிரத்தின் ஊறலும் நின்றுச்சு. ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்துக்குள்ள நான் போக விரும்புறேன். கவனிக்கிறீங்களா? கதை கவனிக்கிறீங்களா? கவனிங்க. யோசுவாவுடைய தலைமையில எரிக்கோவுக்கு விரோதமா ஒரு பெரிய யுத்தம் பண்றாங்க. யுத்தத்தில் பெரிய வெற்றி. ஆய் பட்டணத்துக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறாங்க. முதல்ல ஒரு சின்ன தோல்வி வந்துச்சு, அப்புறம் பெரிய வெற்றி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிபியோனுக்கு யுத்தத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? முதல்ல எரிக்கோ, அப்புறம் ஆய் பட்டணம்,
இப்ப எங்க போறாங்க? கிபியோனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க, முதல்ல எந்த ஊரு? எரிகோ. அப்புறம் ஆய் பட்டணம். அடுத்தது எங்க போறோம்னு நினைக்கிறாங்க? இப்படி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த கிபியோன் பயலுக்கு என்ன பண்ணிட்டாங்க? வேஷம் மாறி வந்து உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. யாரோட? யோசுவாவோட. அந்த உடன்படிக்கையினால யோசுவா இப்ப என்ன பண்ண முடியாது? அவங்களோட யுத்தம் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய மக்களை போல அவர்களை பேணி காக்க வேண்டும். அவர்களை அடிக்கவும் கூடாது. அவர்களை யாராவது அடிக்க வந்தாலும் காப்பாற்றவும் செய்யணும். அப்படிப்பட்ட உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க? ஏற்படுத்திக்கிட்டாங்க. இது தெரியாம நடந்த தவறு. யோசுவா பண்ண ஒரு பெரிய தவறு இது. சரிங்களா? ஆன போதுல என்ன ஆயிடுச்சு? உடன்படிக்கை பண்ணி தொலைஞ்சாச்சு. மனசு கஷ்டமா இருந்தாலும் உடன்படிக்கை ஆயிற்று. இதை யாரும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இப்ப கிபியோனியரை அழிக்க முடியாது. இதை கேள்விப்பட்ட யோசுவாவோடு இந்த கிபியோனியர் உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட ஒரு ராஜா எழும்புனா. அந்த ராஜா எருசலேமை சேர்ந்த ராஜா. சரிங்களா? அந்த பீரியட் யோசுவாவின் நாட்கள்ல இந்த நான் சொல்லிட்டு இருக்கிற சம்பவத்துல எருசலேம் என்பது தேவனுடைய நகரமாக இல்லை. சரிங்களா? அது புறஜாதியினுடைய நகரமா இருந்தது. அந்த தேசத்தினுடைய ராஜா பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 பெரிய ராஜாக்களை கூட்டிக்கிட்டு, மொத்தம் 5 ராஜாக்களை கூட்டிட்டு இப்ப யுத்தம் யாரோட பண்ண வராங்க தெரியுமா? கிபியோனியரோட பண்ண வராங்க. யாரோட? கிபியோன். ஏண்டா இத்தனை நாள எங்களில் ஒருவனாய் இருந்துட்டு எதிரியா இருக்கிற அந்த யோசுவா பயலோட போய் உடன்படிக்கை பண்ணிட்டியா? உன்னை என்ன பண்ணுகிறேன் பார் அப்படின்னு யாரோட யுத்தம் பண்ண வராங்க? இவங்களுக்கும் யோசுவாவுக்கும் எந்த சம்பந்தமும்? யோசுவா அவர்கள் 5 ராஜாக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணவும் போகல. சரிங்களா? இப்ப இந்த 5 ராஜாவுக்கும் கிபியோனுக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. ஹல்லேலூயா. யுத்தம் நடக்கும்போது கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. எங்களுக்கு விரோதமா 5 நாடுகள் என்ன செய்யுது? யுத்தத்துக்கு வருது. உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம்ல, கொஞ்சம் உதவி செய்ய வாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்காக வந்தே நிற்பார். தெரிஞ்சோ தெரியாமலையோ யோசுவா கிபியோனோட உடன்படிக்கை பண்ணிட்டான். கிபியோனுக்கு பிரச்சனை வந்தோடனே யார் புறப்பட்டு வரப்போ? யோசுவா புறப்பட்டு வரான். கேள்விப்பட்டோன்னு வாடா பார்த்துக்கலாம்லாம் போகல யோசுவா. நம்மள மாதிரி சாலை அப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வா பார்த்துக்கலாம் இன்னைக்கு போறோம்ல, அந்த மாதிரிலாம் அவர் என்ன பண்ணல யோசுவா போகல. அவர் கொஞ்சம் வேற ரகம். அவரு கொஞ்சம் வேற ரகம். என்ன ரகம்? அவர் கொஞ்சம் ஈசாக்கின் ரகத்தை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் ஆபிரகாமின் ரகத்தை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் மோசையின் ரகத்தை சேர்ந்தவர். மோசையின் ரகம் என்ன? நீர் எழுந்திராவிட்டால் நான் எந்திரிக்க மாட்டேன், நீங்க போகலனா நான் போக மாட்டேன், நீங்க உட்காரலனா நான் உட்கார மாட்டேன், நீங்க சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கிபியோனோட தான் தவறா நான் வந்து உடன்படிக்கை பண்ணிட்டேன். இப்பயும் கிபியோன் விஷயத்துல நான் அடுத்த தவற பண்ணிடக்கூடாது. வாட் ஷால் ஐ டு லார்ட்? வாட் ஷால் ஐ டு லார்ட்? வாட் ஷால் ஐ டு லார்ட்? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உள்ள இருக்கிற ஆவியானவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறான். இப்போ கர்த்தர் பேசுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ, 5 ராஜாக்களையும் உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். முதல்ல ஒவ்வொன்னா அடிச்சிட்டு இருந்தான். இப்போ ஆண்டவரே பிளான் பண்ணீங்க, ஒவ்வொன்றா அடிச்சா நேரம் மொத்தம் 5ஐயும் கூப்பிடும், 5ஐயும் சேர்த்து ஒரே டைம்ல என்ன பண்ணி விட்டுறேன்? முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் அங்க பிளான் பண்றாரு. ஹல்லேலூயா. இங்க யோசுவாவு மேபி யோசுவாவுடைய மத்த டீம்ல, யோசுவா கூட இருக்கிற மத்த டீமுக்கு என்ன ஒன்னு அடிக்கும் போதே கொஞ்சம் யோசிச்சு அடிச்ச. நல்ல கவனிங்க, எரிகோவையும் ஆய் பட்டணத்தையும் அடிக்கும் போது முதல்ல 2 வேவுக்காரர் அனுப்புனாங்க, அப்புறம் திட்டம் பண்ணாங்க, அப்புறம் ஜெபிச்சாங்க, அப்புறம் ஆண்டவர்ட்ட பிளான வாங்கினாங்க, அப்புறம் நடந்தாங்க, அப்புறம் ஆர்ப்பரிச்சாங்க, அப்புறம் இடிந்துச்சு, அப்புறம் உள்ள போய் யுத்தம் பண்ணாங்க. இவ்வளோ ப்ராசஸ் நடந்துச்சு. ஆனா இந்த யுத்தத்துக்கு டைமே இல்லை. வேவுக்காரர்கள் அனுப்பி அந்த ராஜா யாரு, அந்த மந்திரி யாரு, அந்த யுத்த வீரர்கள் எப்படி, அங்க இருக்கக்கூடிய பலவான்கள் எப்படி, எவ்வளவு குதிரைப்படை, எவ்வளவு யானைப்படை, எவ்வளவு பட்டயங்கள் இருக்கு, எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, எவ்வளவு வில் வீரர்கள் இருக்காங்க, எவ்வளவு கால்படைகள் இருக்காங்க, ஒண்ணுமே
என்னங்க அமைதியா இருக்கிறீங்க, கொஞ்சம் பேசுங்க. ஒண்ணுமேனா ஒண்ணுமே சொல்லுங்க. ஒண்ணுமேனா ஒண்ணுமே. நமக்கும் பல நேரங்கள்ல நமக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தங்களை பற்றி ஒண்ணுமேனா ஒண்ணுமே. ஆனா வசனம் சொல்லிருக்குது, எப்பொழுதுமே உங்களுக்கு விரோதமான யுத்தங்கள் இருக்கு. ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இது யாருக்காவது தெரியுமா? நமக்கு தான் தெரியாதே, நமக்கு வீட்டில் இருக்கிற சண்டை தானே பெருசு. யோசுவாவும் நம்ம இந்த விஷயத்துல நம்புறாங்க, அவனுக்கும் தெரியாது. ஆனா தெரியாமல் இருக்கும் பொழுது அவன் நம்மள மாதிரி டெசிஷன் எடுக்கல. எனக்கு எதுவும் தெரியாது, இப்ப நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? ஊற்றிலிருந்து ஒரு சத்தம் வருது. கர்த்தர் பேசுகிறார். 5 ராஜாக்களை அவன் சேனைகளை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ முறி அடிப்ப. எங்கிட்ட இருக்கிற டீம் ரொம்ப கம்மி ஆண்டவரே, வெறும் 30,000-40,000 பேர் தான் இருக்கிறோம். அதனால என்ன, உன் கையில ஒப்பு கொடுத்தேன், நீ போ. ஹல்லேலூயா. யோசுவா இருக்கிற அந்த டீமை கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ண போயிட்டான். யுத்தம் பண்ண போய் அவர்கள் சண்டையிடும் பொழுது இதோ கர்த்தர் தமது கல்மலைகளை அனுப்பி கர்த்தர் யுத்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் வெட்டுண்டு அழிய ஆரம்பித்தார்கள். இப்ப அழிஞ்சுக்கிட்டே வராங்க. மேல கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து கவனிச்சு பார்க்கிற சூரியன் இறங்கிக்கிட்டே வருது. ஐயோ, காரியத்தை கவனிச்சா இன்னொரு 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல சூரியன் கீழே இறங்கினுச்சுன்னா இருட்டு வந்துடும். இருட்டு வந்துருச்சுன்னா இந்த பயலுக தப்பிடுவாங்க. தப்பிச்சா இவங்களை விட முடியாது. எனவே எனக்கு வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே பண்ணலாம்? நீ சொல்லு யோசுவா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு யோசுவா. ஆண்டவரே, இந்த வெளிச்சம் அப்படியே நின்றா நல்லா இருக்குமே, எனக்கும் தோணுது நல்லா இருக்குமே. அப்ப என்ன பண்ணலாம்? சூரியனை கொஞ்சம் நிறுத்திடலாம் ஆண்டவரே, சொல், அது நடக்கும். வசனம் அப்படிதான் சொல்லுது. 2 பேரும் ஆலோசனை பண்ணாங்களாம். யாரும் கர்த்தரும் யோசுவாவும் ஆலோசனை பண்ணாங்களாம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் எங்க வாசம் பண்ணிட்டு இருக்காரு? உள்ள வாசம் பண்றாரு. உள்ளே வாசம் பண்ணுகிறவர் எதை நிறுத்த சொல்றாரு? உங்களுக்குள் இருக்கிறவர் சூரியனும் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 பேரும் ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலாம்? ஜாஷுவா என்ன பண்ணலாம்? நீ என்ன நினைக்கிற ஜாஷுவா? அவர் அப்படி பேசுகிற தேவன் தெரியுமா? அவர் தம்முடைய பிள்ளைகளோடு இப்படியாய் பேசுகிற, உரிமையோடு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்ப யோசுவா கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி சூரியனை பார்த்து சொல்கிறான், சூரியனே, நான் சண்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் நீ அங்கே தான் நிக்கணும். சந்திரனே, நீ பாட்டு எழும்பி வந்துடக்கூடாது, நீ அங்கே தான் தரிச்சு நிக்கணும். நீ இங்க தரிச்சு நில்லு, நீ இங்க தரிச்சு நில்லு. ஹல்லேலூயா. நிக்கிறத பார்த்துட்டு, ஏன்னா அவங்க பிளான் பண்றாங்க, கொஞ்ச நேரத்துல சூரியன் இறங்கிரும், இதுக்கப்புறம் நம்ம இப்படி தப்பி அப்படி ஓடி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்க ஆண்டவர் வேற பிளானை மாத்திட்டாரு. உனக்கு தம்பி, சூரியன் இறங்கினா போய் ஓடுவ நீ. சூரியன் இன்னைக்கு என்ன பண்ணாது? இறங்காது. எது வரைக்கும் இறங்காது? நீ சாகிற வரைக்கும் இறங்காது. நீ சாகிற வரைக்கும் இந்த சூரியன் என்ன பண்ணாது? அந்த பகல் முழுவதும் சூரியன் அங்கேயே தரித்திருந்தது, இங்கே சந்திரன் தரித்திருந்தது. யோசுவா யுத்தம் பண்ணி ஒருவன் அல்ல, ஒருவனை கூட விட்டாமல் முற்றிலும் சங்காரம் பண்ணி ஜெயித்தான். அவன் ஜெயித்தான். கடைசி 5 ராஜாக்களை பிடிச்சு வெட்டி அவன் கழுத்து மேல காலை வச்சு, வசனம் இருக்குது, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம், ரைட், யோசுவா 10ஆம் அதிகாரம். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, காலை தூக்கி சொல்லுங்க, காலை தூக்கி அந்த 5 பேர் கழுத்துலையும் காலை வச்சாங்களாம். வச்சு சொல்றாங்களாம், இஸ்ரவேலுக்கு முன்னாடி போகிற அத்தனை சத்துருக்களோட நிலைமை இப்படித்தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி 5 பேருடைய கதையை 5 ராஜ்யங்களை ஒரே நாளில் முடிச்சான். அதுக்கப்புறம் தான் சூரியன் ரிலீஸ் ஆகி டயர்டாகி வீட்டுக்கு போனுச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் சும்மா கொஞ்சற தேவன் மட்டும் நினைக்காதீங்க. அவர் அப்படியே உங்களை தேற்றுகிறவர் மட்டும் நினைக்காதீங்க. அவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் ஆளுகை பண்ணுகிற கர்த்தர். உங்களுக்காக அவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவர் நிறுத்த தேவைப்பட்டால் அவர் நிறுத்துவார். உங்கள் வார்த்தையின்படி செய்வார். ஹல்லேலூயா. என் கரத்தின் கிரியைகளுக்கு என்ன செய்யுங்க? கட்டளையிடுங்க.
அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற கர்த்தர் நம்ம கர்த்தர். இன்னும் 2-3 சம்பவங்கள் இருக்கு. சூரியன் டயர்டாகுது இல்லையோ, நீங்க டயர்டாயிருவீங்க. அதனால நான் சம்பவங்களை சொல்றதை நிறுத்திட்டு கொஞ்சம் விஷயத்தை பேசுறேன். இந்த 3 சம்பவங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன? கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அது ஈசாக்கா இருக்கட்டும், அது 12 வருஷமா இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருக்கட்டும், அது யோசுவாவா இருக்கட்டும், ஏன் பின்னாடி பேதுருவா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அது எல்லாரும் எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு காரியம்தான், மகிமையின் தேவன் ஊற்றை போல நமக்குள்ள இந்த வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன் தெரியுமா அவர் ஊற்றுன்னு சொல்றோம்? எப்பயுமே டேங்க்ல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா பழைய தண்ணி தான் வரும். ஊற்றிலிருந்து வர்றது எப்பயுமே புதுசா மட்டும்தான் வரும். இந்த ஊற்று நல்ல ஊற்று. சொல்லுங்க, உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இந்த ஊற்று நல்ல ஊற்று, பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று. இந்த ஊற்று செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஊற்றிலிருந்து வருகிறது அத்தனையும் நன்மையா மட்டும்தான் இருக்கும். அந்த ஊற்றிலிருந்து வர்றது அத்தனையும் ஜெயமா மட்டும்தான் இருக்கும். அந்த ஊற்றிலிருந்து வருகிற ஆலோசனை அத்தனையும் ஜெயமா தான் இருக்கும். அந்த ஊற்றிலிருந்து வர ஆலோசனை அத்தனையும் சாத்தானுக்கு அது சங்காதான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாருக்கு செவி கொடுக்கணும்? சொல்லுங்க, வெற்றி இங்க இல்ல, வெற்றி இங்க இல்ல, வெற்றி இங்க இல்ல, வெற்றி ஊற்றுல இருக்கு, மகிமையின் தேவனிடத்திலிருந்து இருக்கு. இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க பற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க சாத்தானை நீங்க ஜெயிக்கணும்னா எபேசியர் நிருபத்தை கொஞ்சம் திருப்புங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா கொஞ்சம் உங்களுக்கு நான் வேற ஆங்கிள் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், எதுல? ஆவிலையா சரீரத்திலையா? சொல்லுங்க, ஆவில. நீங்க ஜிம் போய் நல்ல பாடியை நல்லா அப்படியே கெத்தா வச்சுக்கிட்டா ரோட்ல போற எல்லாம் அடிச்சிட முடியாது. சத்துரு அடிச்சிட முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. அவன் திரும்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. பாடியை வளர்த்துக்கிறதுனால ஃபிட்டா இருக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீங்க அவனை அடிக்கணும்னா உள்ளார்ந்த மனிதன் பலன் அடையணும். கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் என்ன செய்யுங்க? பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவன் எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருப்பான்? போராடிட்டே தான் இருப்பான். சும்மா வந்து போராடி பார்ப்பான், தோத்து போயிட்டா இன்னொரு 2 பேரை கூட்டிட்டு வருவான், அப்புறம் இன்னொரு 7 பேரை கூட்டிட்டு வருவான், இன்னும் தன்னை விட பலவான்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் எப்பயுமே முதல்ல துரைத்தனம் மட்டும் வரும், அப்புறம் அதிகாரத்தை கூட்டிட்டு வருவான், அப்புறம் வானமண்டலத்தின் சேனையை கூட்டிட்டு வருவான், அப்புறம் பாதாளத்தினாவை கூட்டிட்டு வருவான். வா எல்லாத்தோடு என்ன பண்ணுவோம்? நம்ம மோதுவோம் 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 மோதுவோம்னு வந்துகிட்டே இருப்பான். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரோ, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரோ அவனிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், நீங்க ஜெயிக்கணும்னா திராணி உள்ளவர்களா இருக்கணுமா? என்னவா இருக்கணுமா? இப்ப நமக்கு ஆவியானவர் வசனத்தின் மூலமா சொல்லி தரார். நீ அவனை ஜெயிக்கணும்னா ஆவியானவருக்கு இடம் கொடு. எப்படி? இப்ப இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தினா, நல்லா கவனிக்கிறீங்களா? ஆவியானவர் உள்ளிருந்து சத்தியத்தை போதிப்பார். எதை போதிப்பாரா? எதை போதிப்பாரா? சத்தியத்தை போதிப்பார். அதை உன்னுடைய கச்சையாக என்ன பண்ணிக்க? கட்டிக்கோ. அப்புறம் நீதியை குறித்து பிரசங்கிப்பார். அதை நீ என்னவா எடுத்துக்க? கேடகமா வச்சுக்க, மார்க்கவசமா வச்சுக்க. அப்புறம் சொல்லுவார், நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருன்னு நம்பிக்கைக்கு ஏதுவ அல்லது விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை போதிப்பார். அப்பொழுது உன் கேடகமாகிய விசுவாசத்தை என்ன பண்ணிக்க? அந்த விசுவாசத்தை கேடகமா பிடிச்சுக்க. அப்புறம் சில வசனங்களை காண்பிப்பார். அந்த வசனங்களை பிடித்து கொண்டு நீ என்ன பண்ணு? அவனோடு எதிர்த்து பேசு. யாரோட பேசு?
சாத்தானோட கொஞ்சம் பேசு. என்னத்த பேசணும்? ஹாய் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா? அப்படியா? இல்ல இல்ல, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வசனத்தை பேசு, அது ஆவியின் பட்டயமாக செயல்படும். சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஆவியானவர் போதிப்பார், அதை காலில் தரிச்சுக்க. இப்படி நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு தேவனுடைய போர் வீரனாய், ஆவிக்குரிய வீரனாய் நீ செயல்படும் பொழுது, அவன் பாதாளத்தின் ஆவியா இருக்கட்டும், அல்லது பொல்லாத கிரியலுடைய ஆவியா இருக்கட்டும், அல்லது வானம் மண்டலத்துடைய சேனையா இருக்கட்டும், அது மலை மேல உட்கார்ந்து இருக்கிற பிசாசா இருக்கட்டும், அது மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற பிசாசா இருக்கட்டும், அது எதுவாய் இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி அது தோற்று போகும். ஏனென்றால் மகிமையின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ ஒரே ஒரு டெஸ்ட் எடுங்க. அப்பப்போ லேப்ல போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இதுவும் லேப் தான். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் லேப். கொஞ்சம் கண்களை மூடி, என்னுடைய ஆத்மா விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிருக்குதா? ஆவி உள்ளார்ந்த மனுஷன் தேவ வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தை கையில வைத்திருக்கிறதா? பாதரட்சியை போட்டிருக்கா? சத்தியம் என்னும் தலைச்சீராவை, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை போட்டிருக்கா? சத்தியம் என்னும் கச்சையை கட்டியிருக்கா? சமாதானத்தின் சுவிசேஷத்தினுடைய பாதரட்சியை அணிந்திருக்குதா? உங்க ஆவி எப்படிங்க இருக்கு? உங்க ஆவி எப்படி இருக்கு? எதுவுமே அணியாதவர்களா இருக்கா? கரைப்பட்டு இருக்கா? கையில பட்டம் இல்லாம இருக்கா? பாதரட்சை இல்லாம இருக்கா? உங்களை பற்றி ஆவியானவர் அவ்வப்பொழுது சொப்பனத்தில் உங்களை குறித்து வெளிப்படுத்துவார். அதுதான் நீங்க, அதுதான் நீங்க. இன்றைக்கும் ஆவியானவர் இந்த வசனங்களின் மூலமா உங்களோட பேசிட்டு இருக்காரு. உங்க ஆவி எப்படி இருக்கு? அதனாலதான் பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு, உள்ளார்ந்த மனிதன், உள்ளார்ந்த மனிதன் கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் என்ன செய்யட்டும்? பலப்படட்டும். அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்கன்னா ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1 யோவான் 2 அதிகாரம் 13-14 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன், நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடினாலும் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். எத்தனை பேர் பலவான்களாய் இருக்கிறீங்க? பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய பலன் எத்தனை பேருக்கு இங்க இருக்கு? நீங்க பாக்குறீங்களே சில போராட்டங்கள் வீட்டுல, அது பலவீன போராட்டமோ அல்லது வேற ஏதாவது போராட்டமோ, அது சண்டைக்குரிய போராட்டமோ அல்லது தோல்விக்குரிய போராட்டமோ, ஹல்லேலூயா, அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க எப்படிப்பட்டவளா இருக்கணுமா? பலவான்களா இருக்கணும். நீங்க எப்படி நம்ம பலன் அடைய முடியும்? உங்களுடைய ஆவி அவரோடு இணைந்திருந்தால் தான் பலவான மாற முடியும். அந்த ஊற்றிலிருந்து ஒரு சத்தம் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். அந்த சத்தத்துல தான் நீங்க பலவானாக முடியும். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கணும், சத்துருவை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், பாதாளத்தை ஜெயிக்கணும், பாதாளத்தின் ஆவிகளை ஜெயிக்கணும். எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தவர்களா இந்த பூமியில நீங்க வெற்றி உள்ளவர்களா நீங்க நிக்கணும். ஏன் தெரியுமா இப்படி நான் பேசிட்டு இருக்கிறேன்? பரலோகத்துக்குள்ள யார் நுழைவார்கள் தெரியுமா? 7 சபைகளை பற்றி அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரு? 7 சபையினுடைய முடிவிலையும் ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே. திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். அவனே. அப்ப நீங்க ஜெயித்தால் மட்டும்தான், பூமியில நீங்க ஜெயித்தால் மட்டும்தான் அந்த மகிமையான கருத்திற்குள்ள நுழைய முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் பாவ போராட்டத்தில் நிற்கிறீங்களா? இன்னும் விட முடியலன்னு நிற்கிறீங்களா? இன்னும் மாம்ச சிந்தை, நான் சொல்லி கொடுத்தேனே, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு மைண்டும் ஆவியானவர் போராடிட்டு இருக்காங்கன்னு, அது மாதிரி அநேக பேருக்கு மாம்சம் போராடிக்கிட்டே இருக்கு, அநேகருக்கு மாம்சம் ஜெயிக்குது. ஆவியானவரை ஜெயிக்க விடுங்க. அவர் பேசுவதை நான் கேட்கட்டும்னு சொல்லுங்க. காரியம் மாறுதலாய் முடியும். முடியலன்னா அப்புறம் என்னன்னு கேளுங்க. அவர் பேசினா ஜெயிக்கிற வார்த்தை தான் பேசுவாரு, ஜெயிக்கிற காரியத்தை தான் சொல்லியும் கொடுப்பாரு. அவர் தோற்று போறதுக்கு அவர் ஒன்னும் சொல்லி தரவே
மாட்டார். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவியானவரே நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும்? சிலருக்கு சொல்றாரு நிறுத்துன்னு சொல்றாரு. எதை? பேச்ச நிறுத்து. நீ ஓடிக்கிட்டே இருக்கிற பாரு, கொஞ்சம் அதை நிறுத்து. எதுக்கு ஓடுறனே தெரியாம ஓடிட்டு இருக்க பாரு, நிறுத்து. நான் பெரிய ஆளாகணும்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்க பாரு, நிறுத்து. எல்லாரும் என்னை கெத்தா பார்க்கணும்னு நினைச்சு ஓடிட்டு இருக்க பாரு, அதை கொஞ்சம் நிறுத்து. ஹல்லேலூயா. யோனா ஓடிட்டு இருந்தா தர்ஷிசுக்கு நேரா. ஆவியானவர் அவனுக்குள்ள என்னதான் சொல்லி இருந்திருப்பாரு? டிக்கெட் வாங்கும் போது என்ன சொல்லியிருப்பாரு அவன்கிட்ட? நிறுத்து. படகுல ஏறும் போது வேண்டாம், அடியில போய் படுத்து தூங்கும் போது வேண்டாம் யோனா, நிறுத்து. காற்றடிக்கும் போதாவது அவன் கொஞ்சம் மனம் திரும்பி இருக்கலாம். அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி என்ன கடல்ல தூக்கி போடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க திருப்பி கொண்டு போய் கரையில இறக்கிடுங்க, எல்லாம் சரியாயிரும், நீங்க வண்டி இப்படி திருப்புங்க சொல்லி இருக்கலாம். தூக்கி போடுற வரைக்கும், மீன் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த நாத்தத்துல போய் உட்கார்ற வரைக்கும் இருதயம் கடினமாவே இருக்குல்ல. அநேகருடைய இருதயம் அப்படிதான் இருக்கு. நான் நாத்தத்துல தான் பிரதர் நான் ஜெபிப்பேன்னா ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீன் வந்து வாயை திறந்து கக்கட்டும். கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அப்படியே முழுகட்டும். நான் சொல்ற காரியம் புரியுதா? நீங்க நிறைய பேரை குறித்து ஆண்டவர் பேசுறார், நிறைய பேரை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நீ ஏன் உன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு நான் காண்பிக்காத வழியில ஏன் ஓடிக்கிட்டே இருக்கிற? ஏன் பேசிக்கிட்டே இருக்கிற? ஏன் அவிவிசுவாசத்தை பேசிக்கிட்டே இருக்கிற? ஆவியானவர் கேட்கிறார், ஆவியானவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஆவியானோட சத்தத்தை கொஞ்சம் கேட்போமா? ஆவியானோட சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும். இன்னைக்கு ஆவியானவர் பேசட்டும். நான் உமக்கு இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இனி உம் வழியில் நான் போகிறேன் ஐயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. ஈசாக்க பின்பற்றுங்க, கொஞ்சம் யோசுவாவை பின்பற்றுங்க, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை கொஞ்சம் பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப பிளஸ்டா இருக்கும். அப்படியே எந்திரிச்சு நிற்போம். நல்ல பிதாவே, எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிற கர்த்தர், எங்களோடு நீர் பேசி நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னதென்று என்று கற்றுக் கொடுக்கிற ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தரோடு இணைந்து செயல்படுவதற்குண்டான கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை எங்களுடைய சிந்தையில் அதிகமாய் போராட்டம், எங்களுடைய சரீரத்தில் அதிகமாய் போராட்டம், ஆவிக்கு விரோதமான போராட்டங்கள், மேற்கொள்ள முடியாத காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கேட்ட சத்திய வசனத்தினாலே நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக, எங்களுக்குள்ள மகிமையின் ஆவியானவர் வீற்றிருக்கிறபடினாலே ஆண்டவரை நாங்கள் ஜெயம் பெறுவோம், வெற்றி பெறுவோம் என்ற விசுவாசத்தை, நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. அப்படியாக நாங்கள் ஆண்டவரை ஜெயம் பெறுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற போராட்டங்களில் இந்த ஜெயம் பெற்று நீங்கள் கொடுக்கிற அந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தார். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவையை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். சத்துரு தோத்து போகட்டும், வெட்கப்பட்டு போகட்டும். உடைய பிள்ளைகள் ஜெயம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.